நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய தொழுவத்திற்கு எங்களை அழைத்து கொண்டு வந்து நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காய் சோத்திரம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். சிதறி போனவர்கள் எங்கு திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்ற இந்த வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்கிறவர்களாக, அதை செய்து முடிப்பவர்களாக இருக்கும்படி உம்முடைய கரத்திலே எங்களை முழு மனதோடு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏனெனில் ஆண்டவரே அப்பா, உம்முடைய சித்தம் செய்வதற்கே ஆண்டவரே அப்பா நாங்கள் உருவாகி நிற்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா, இன்னைக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவரே அப்பா பார்வை இருந்தும் பார்வை இல்லாதவர்களா இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா. நடக்க ஆண்டவரே அப்பா முடிந்தவன நடக்க முடியாமல் ஆண்டவரே அப்பா பலவிதமான பிரச்சனைகளினாலும் உலக கவலைகளினாலும் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களினாலும் ஆண்டவரே அப்பா அவர்கள் நடக்க முடியாமல் ஆண்டவரே ஒரே இடத்திலே ஆண்டவரே அப்பா ஒரு வியாதிப்பட்டவனை போல கை கால் விழுந்தவனை போல ஆண்டவரே அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும், நான் எந்த வழியிலே போக வேண்டும், ஏன் என்னுடைய வாழ்க்கையில உள்ள பாடுகள் வேதனைகள் துன்பங்கள் என்று ஆண்டவரே பிசாசான ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த சமாதானத்தை எடுத்து போடுகிறான் ஆண்டவரே அப்பா. அவர்களுடைய வாழ்க்கையில நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாத அளவுக்கு பலவிதமான போராட்டங்களை கொடுத்து ஆண்டவரே அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்காக திறப்பிலே நிற்கிறோம் ஆண்டவரே அப்பா. அவர்களுக்காக நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, ஊழியம் செய்ய முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உம்முடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேல உம்முடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எதற்காக நீர் இவர்களை அழைத்து கொண்டீரோ, எதற்காக தெரிந்து கொண்டீரோ அந்த அழைப்பு ஒரு நாளும் வீணாய் போக கூடாது சுவாமி. ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே அப்பா எதனால ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கடலில போய் மீன் பிடிக்காத அளவுக்கு கரையோரத்தில தன் படகுகளை வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பன் இந்த படகுல வாங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் நீர் கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்துவத்தின் படி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு படகிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா அந்த ஆண்டவரே நீர் வந்து இவர்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, தன்னுடைய விருப்பத்தின்படி இவர்கள் வாழ்கிறார்களா இல்ல உம்முடைய விருப்பத்தின்படி வாழ்கிறார்களா ஆண்டவரே? ஏனெனில் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரே ஒரு குழவனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட களிமண்ணானது ஆண்டவரே அப்பா அந்த களிமண்ணானது சொல்லுகிறது ஆண்டவரே உம்முடைய கரத்திலே என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய சித்தத்தின்படி என்னை வரைந்தருளும் என்று ஆண்டவரே. ஒரு களிமண்ணும் ஆண்டவரே அப்பா என்னை ரொம்ப போட்டு என்னை பிசைஞ்சு என்னை மெரிச்சு எந்த காரியத்தையும் செய்யாதீங்க, இருக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யுங்கன்னு சொல்லுது ஆண்டவரே. ஏனெனில் ஆண்டவரே அப்ப நல்ல மிதிப்பட்ட ஆண்டவரை பிசையப்பட்ட ஆண்டவரே அப்பா ஒரு களிமண்ணானது ஒரு நல்ல ஒரு உருவத்தை கொண்டு வரும் ஆண்டவரே. அந்த பாத்திரத்துல விரிசல் இருக்காத ஆண்டவரே, அது நிறைவானதா இருக்கும் ஆண்டவரே, அது ஆசீர்வாதமானதா இருக்கும் ஆண்டவரே அப்பா. அந்த குழவனானவன் அதை அழகாய் உருவாக்கி அந்த பாத்திரத்தை வைப்பான் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே அப்பா நான் என் விருப்பத்தின்படி நான் சபைக்கு வருவேன், என் விருப்பத்தின்படி நான் இருப்பேன் அப்படி என்று வருகிறவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு விரிசல் ஏதாவது ஒரு காரியம் நடந்தால் உடனே ஆண்டவரே அதை பெரிதா எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு இனி நான் அந்த சபைக்கு போக மாட்டேன், இனி அந்த இடத்திற்கு நான் போக மாட்டேன், இனி ஆண்டவரை தேட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிற பிள்ளைகளும் உண்டு ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல ஆண்டவரே அப்பா உமக்கென்று உம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களுடைய சித்தத்தின்படி வாழாதபடி உம்முடைய சித்தத்தின்படி இவர்களை நீர் வாழும்படி கர்த்தாவே இந்த காலை நேரத்துல இந்த பிள்ளைகளோடு கூட நீர் பேசும் ஆவியானவரே. உன் சித்தத்தின்படி இன்னைக்கு இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கொண்டு இருக்கிற சகோதர உன் சித்தத்தின்படி இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறியா இல்ல ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீ வாழ்கிறியா என்பதை உணர்ந்து
உன்னுடைய வாழ்க்கையை வாழி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.